வணக்கம். வள்ளம் வளமறியாவல் தங்கராஜ். ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை பதிவுங்க. இங்க ஒரு செய்தித்தாள்ல செய்திய குடுத்துருக்கோம் பாருங்க. கோவையில ஒரு மோசடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி விபத்துல ஒருத்தர் இறந்துறாரு. அவரு போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறாங்க. பார்க்கும்போது பார்த்தா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி செக் பண்ணி பார்த்து, இது ஒரு போலி இன்சூரன்ஸு. இது எலக்ட்ரிக் டூ வீலர் குடுத்த இன்சூரன்ஸ் பாலிசிய லாரிக்கு குடுத்துருக்காங்க அப்டிங்கிறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது. அதேபோல இன்னொரு சம்பவத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் விபத்துல ஏற்பட்டவங்களுக்கும், அவங்களுக்கும் இந்த கிளைம்ல இஷ்யூ வருது. ஏன்னா பாலிசி ஃப்ராட் பாலிசி அப்டிங்கிறாங்க. இதுக்காக அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இந்த சம்பவம் நடந்ததுன்னு அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நெறைய பேரு நமக்கு மத்தவங்கள விட இது கம்மியான பிரீமியம் கிடைக்குது. நெறைய ஆன்லைன் ஆஃபர்ஸ்ன்னு குடுக்குறாங்க. எது எல்லாமே தவறுன்னு சொல்லங்க. சில நல்ல நிறுவனங்கள் இருக்குது. ஆனா நிறைய இது பார்த்தீங்கன்னா, போலியான நிறுவனங்கள் மக்களை ஏமாற்றி பாலிசின்னு சொல்லி ஒண்ணு குடுத்து அந்த பணத்த வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பாலிசி சரியானதான்னு பார்த்து நல்ல இடத்துல வாங்குங்க. அந்த பாலிசி சரியா இருக்கான்னு உங்களுக்கு இல்லையான்னு டவுட் வந்ததுன்னா, அந்த நிறுவனத்துக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சு அந்த பாலிசி டீட்டெயில வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாரி தகவல தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல பாருங்கள். நன்றி. வளம் வளமறியாவல்.